தான் பார்க்கணும். ஃபேமிலி கூட செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு பாருங்கள். காமெடியாக இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. அவர் தான் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 வாட்டி பார்த்துட்டாரு. இப்போ 3வது வாட்டி வந்து பார்க்குறாரு. அப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ அப்போ தான் டைரக்டராக நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். இது இப்போ தான் வேலன்ஸ் டேவே கொண்டாடுறேன் இந்த படத்தை பார்த்துட்டு. காமெடியாக இருக்குது. நம்ம எவ்வளோ பல கஷ்டத்தில் இருப்போம் எல்லாரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. உள்ளே போயிட்டு வந்து அப்படியே ஹாப்பியாக லைட்டாக இருக்குது. ஃபேமிலி தான் பார்க்கணும். ஃபேமிலி கூட செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு பாருங்கள். காமெடியாக இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஆமாம், செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஜெய் அண்ட் தம்பி வந்து அண்ணன் தம்பி மாதிரியே இருந்தாங்க. அவரும் சிம்லர் லுக்ஸ். அவன் ஜெய் தம்பி இப்போ தான் பார்த்து பேசினேன். ஆமாம் இல்லைம்மா 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தோன்னு சொல்லிட்டு போனோம். அப்படி ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க்கரவன். நாங்கள் ஆக்சுவலி கோயம்புத்தூரில் இருக்கிறோம். அவன் மட்டும்தான் இங்கே தனியாக கஷ்டப்பட்டு ரேஸ் ஓடுன்னு ஓடிக்கிட்டே தான் இருக்கான். அவன் ஜெயிக்கிறதுல மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன். அவ்வளோதான். ஐ வாஸ் ஸ்பைனல் கார்ட் அண்ட் மாரல் சப்போர்ட் மட்டும்தான் அவனுக்கு நான் கொடுத்துருக்கேன். சூப்பராக இருக்குன்னாங்க. வீட்டில் இப்போ நாங்கள் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இனி ஊர்லேருந்து இன்னும் ஃபீட்பேக் வரல, தான் பேசிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுற மூவி தான் இது. யோகி பாபு, ஜெய் சார், பிரத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணலாம். கிளைமேக்ஸில் ஃபைட்டிங் சீன் சூப்பராக இருக்கும். எல்லோரும் வந்து பார்க்கலாம். நிறைய ஹியூமர் இருக்குது. எல்லோரும் ஆடியன்ஸ் எல்லோரும் 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா சிரிச்சிட்டே இருந்தாங்க. அந்தளவுக்கு சூப்பரான படம். சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து பார்க்கலாம். ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் ஒன்றும் இல்லை. படம் ஃபுல்லாகவே நல்லா ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ஏன்னா படத்தில் வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பாய் அண்ட் கேர்ள் சைல்டு வந்து ரெண்டுமே ஒன்று தான். கேர்ள் பிறந்தா டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு இல்லாமல் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக. ஹாய் சொல்லுமா. படம் வந்து வேலண்டைன்ஸ் டே அதுவுமா ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப நல்லா இருக்குது. வந்து பார்த்தா தேட்டரில் பார்த்தா நல்ல க்ரௌடு, நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அதேமாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யங் ஸ்டூடெண்ட்ஸும் நிறையா இருந்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சிரித்து நல்லா நான் என்ன எதிர்பார்த்தனோ, எந்தெந்த இடத்துலாம் சிரிப்பாங்கன்னு எதிர்பார்த்தனோ அந்த இடமா எனக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு. அதேமாதிரி இன்ட்ரோல் பிளாக்கு அந்த எமோஷனல் கரெக்டாக டச் ஆனிச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். செகண்ட் ஹாஃப் பார்த்த ஆடியன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பி, சந்தோஷப்பட்டாங்க. அதேமாதிரி எண்ட்லேயும் சரி, நான் என்ன ஃபீல் பண்ணனோ அது நடந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மேலும் மேலும் கூட்டத்தை தாண்டி ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும். ஏன்னா அதுதான் ஃபேமிலியோடு வந்தால் தான் அதனோட இது வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பி. உங்களோட படம் வந்து இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அது எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது உண்மையிலேயே என்ன சொல்கிறது, நான் சினிமாவுக்கு வந்து ஒரு 20 இயர்ஸ் ஆகுது. இந்த 20 வருஷத்தில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளோ இது பண்ணியிருப்போம். இந்த படம் நம்ம இப்படி ஒரு படம் கொடுக்கும்போது அது ஆடியன்ஸ் மத்தியிலேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வருது பாருங்கள். அதுதான் நமக்கு ஹாப்பி, அதுதான் சந்தோஷம். இந்த 20 வருஷத்தோட உழைப்புக்கு இந்த ஒரு சிரிப்பு அவங்கள சந்தோஷப்படுத்தணும்ல, அதுவே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அவங்க இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைட்லேருந்து அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஆர்டிஸ்ட்டும் சரி எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. சார் நல்லா வந்திருக்கு, எல்லா இடத்துலையுமே நல்லா இருக்குது, எல்லாமே ஃபேமிலியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. எல்லாருமே ஒவ்வொரு சைட்லேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வருது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மேடம். ஜெய் சார் படம் அவர் தான் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 வாட்டி பார்த்துட்டாரு. இப்போ 3வது வாட்டி வந்து பார்க்குறாரு. அப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ அப்போ தான் டைரக்டராக நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். இது ஓகே, ஒரு ஹீரோவை இவ்வளோ தூரம் ரசிக்கிறாருங்கிறப்ப அவர் கேரக்டர் மட்டும் தாண்டி எல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். கிளாமராக வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபன்னாக தான் இருக்குது மூவி எல்லாமே. ஆமாம், எல்லாரோட காம்போவுமே சூப்பராக இருக்குது. எல்லாரோடதும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா வந்து யோகி பாபுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணுவாங்க. ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்.
அவரை தவிர வந்து பார்த்தீங்கன்னா தங்கதுரை இருக்காங்க, மொட்டை ராஜேந்திரன் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க இருக்காங்க, அவரோட நேம் எனக்கு தெரியல. பட் அவங்களோட காம்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓகே ப்ளஸ்ஸுனா என்ன சொல்லுவீங்க? ப்ளஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏதாச்சும் பெண் குழந்தை ஆண் குழந்தைன்னு வந்து அந்த பார்ஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. அது வந்து ஒரு நல்ல நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்துலாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி. படத்தில் ஏதாவது லேக் ஃபீல் ஆச்சு? லேகாலாம் எதுவுமே ஃபீல் ஆகலைங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. எப்படி இருந்துச்சு? படம் ஓகேவா தாங்க இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஸ்டோரி ஆக்சுவலி உள்ள கொண்டு போயிருக்காங்க. அது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டு. ஸோ ஒரு குழந்தை ஸ்வாப் ஆகிறதா, பழைய கதை வந்து பழசாக தான் இருக்குது. பட் ஒரு அளவுக்கு ஃபேமிலியாக வந்து மேனேஜ் பண்ணி பார்க்கணும்னா அந்த அளவுக்கு இருக்குது படம். உள்ள நிறைய காமெடி ஆக்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஆமா. உள்ள படத்துல வந்து ஹியூமர் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? அதாவது ரொம்பலாம் சொல்கிற அளவுக்கு லாஃபிங் ரைட் அந்த மாதிரிலாம் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ எந்தெந்த சில இடத்துல நல்லா இருக்குது, ஒரு அளவுக்கு உட்கார வைக்குது, லைக் உட்காந்து பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு அஷூரிட்டி தருது. ஜெயன் சத்யராஜ் அவங்களோட காம்போ வந்து எப்படி இருக்கு? நிறைய சீன்ஸ் இருக்குது. பட் எனக்கு என்னவோ ரொம்ப இருந்த மாதிரி தெரில. பட் இருந்தாலும் அவங்க என்னென்ன லெவல் ஆஃப் இது இருக்குமோ அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. யோகி பாபுனால தான் இந்த படமே அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படியும் சொல்லலாம். அப்படி இல்லை, எல்லாருமே வரவங்களுக்கு டைம் கிடைக்கலாம் ஸ்கோர் பண்ணிட்டு தான் போகிறாங்க. யாராருக்கு இப்போ தங்கதோரை இருக்கார், அவர் ஸ்கோர் பண்ணுறாரு. பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களும் அவங்க டைம். சிங்கம்புலி இருக்காரு, அவர் ஸ்கோர் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒருத்தங்க இவங்க விட்டால் இவங்க பிடிக்கிறாங்க. ஒரு அளவுக்கு உட்கார வச்சு ஓகே பார்க்கலாம் அப்படின்ற அவளுக்கு அஷ்யூரிட்டி தருது படம். படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான் என்ன சொல்லுங்க? ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ படம் அப்படி இது பண்ணலாம். மைனஸ்னால் லைக் ஸ்க்ரீன் பிளேவான்னு தெரில, பட் ஒரு மாதிரி செட் பண்ணி கொண்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரேம்ப் போன மாதிரி இருந்துச்சு. பட்டுன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து இவங்க வராங்க அவங்க வராங்க, நம்மளால் வந்து யார் எதுன்னு இல்லை. செகண்ட் ஹாஃபில் வந்து அதை ஓவராலாக வந்து லைக் இவங்க தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, இந்த படத்துக்கு வந்திருக்கீங்க, என்ன ரீசன்? சும்மா ஜாலியாக அப்படியே வந்துட்டோம். லைக் பிங்க் கலர் ட்ரெஸ். ஓகே, என்ன ஏதாவது ரீசன் இருக்கா? ரீசன்லாம் இல்லைக்கா, சொக்கா இருந்துச்சு, பிளான் இருக்கா? அவ்வளோதான். அப்படியே டீ போட்டு அப்படியே போயிட்டு வந்தோம் வீட்டுக்கு. தேங்க்யூ. எப்படி இருக்கு இந்த படம்? ஆவரேஜ் தாங்க, ரொம்பலாம் எதுவுமே இல்லை. உள்ள நிறைய காமெடி ஆக்டர்ஸ் வந்து இருக்காங்க. காமெடிலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல படத்தில். பிளாட் மட்டும் நல்லா இருக்கு, ஆனால் அதை மெயின்டைன் பண்ணல கரெக்டாக. அவங்க எதுவுமே ஸ்டோரியை வந்து மேபி எக்ஸ்சேஞ்சிங் அந்த ஒரு ஸ்டோரி தான் உள்ள கொண்டு போயிருக்காங்க. ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? சுத்தமாக எதுவுமே செட் ஆகலக்கா. பிளாட் நல்லா இருக்கு அந்த, ஆனால் மற்றபடி அவங்க ட்ரை பண்ண எதுவுமே செட் ஆகல. ப்ளஸ்னா என்ன சொல்லுங்க? ப்ளஸ்னா அந்த காமெடி ஆக்ட்ரஸ் அவங்க இருக்கிறது வரைக்கும் கொஞ்சம் இதுவாக வேலண்டைன்ஸ் டே இந்த படம் பார்க்க வந்திருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து. கூட்டின்னு வந்தானேன்னு வந்தாங்க, அவனுங்களுக்கு தான் தெரியும். ஓகே, இன்னைக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க ஆக்சுவலி வேலண்டைன்ஸ் டே? வீட்டில் பார்த்தா அசிங்கமாக கேட்பாங்க என்ன. மறுபடியும் 6 மணி show. இந்த படத்துக்கு இல்லை, வேற படத்துக்கு. நல்லா என்ன என்ஜாய் பண்ணீங்களா? உள்ள எப்படி இருந்தது? நல்லா இருந்தது படம். படத்தோட ப்ளஸ் என்ன சொல்றீங்க? அவர் ஆக்டிங் தான். ஓகே, உள்ள நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்கு. காமெடிலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? காமெடி ஓரளவுக்கு பரவாயில்ல. ஜெயோட ஆக்டிங் காமெடி ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சுக்கா. யோகி பாபு இருக்கிறதுனால படம் பார்க்கலாம் உட்காந்து. காமெடி நல்லா தான் இருந்துச்சு. என்ன ஸ்டோரி ஆக்சுவலி உள்ள கொண்டு வந்திருக்காங்க? அதாங்க 2 பேர் வந்து குழந்தைய மிஸ் பண்ணிடுறாங்க. ஜெய் குழந்தைய வந்து யோகி பாபு எடுத்துகிட்டு போயிடுறாரு, யோகி பாபு குழந்தை வந்து ஜெய் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதுதான் படமே. கடைசியில் குழந்தைய மாற்றிக்கிறாங்க, அதுதான் படம். படத்துல வந்து எது நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? படத்தில் ஹீரோயினி பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாங்க. இதோ ஜெய் அண்ணனே வந்திருக்காரு பாருங்க. பரவாயில்ல, ஒரு ஆர்டர் சொல்லிட்டு போயிடுங்க. படத்தோட மைனஸ்னா என்ன ஃபீல் ஆச்சு? மைனஸ்லாம் ஜாலியாக பார்க்கலாங்க உக்காஞ்சி, அவள் தான். அந்த படத்துலேயே நம்ம அண்ணன் யோகி அண்ணன் தான் பேபி மாரி இருந்தாப்புல, வேறு யாருமே இல்லை. அண்ணன் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, இந்த படத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ அது எப்படி இருக்கு உள்ள வைப்? ஐயோ, இப்போதான் வேலன்ஸ் டேவே கொண்டாடுறேன் இந்த படத்தை பார்த்துட்டு. வேறு எதுவுமே கொண்டாடுது. ஆள் கூட தான் வந்திருக்கீங்களா? இதோ இவர் தான் எங்கள் ஆள். இதுக்காக